வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஏர் புழுதி ஓட்டுறாருங்க காவாக்காரை. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் கைனியில் இந்த மாதிரி கோர பில்லு மாதிரி ஒரு பில்லு வகை இருக்குது. அது என்ன பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரா பில்லுன்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா. அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரா பில்லாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைனி சின்ன கைனி கரை ஓட்டி நல்லான்னு சொல்லிட்டு அந்த ஜிஞ்சரா பில்லு நடுறதுக்கு தாங்க காவாக்காரை ஓட்டுனுக்கிறாங்க எங்கள் அப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் முன்ன மாதிரி இல்லை. எந்த வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது. ஒரு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம சேனல் நல்லா வியூஸ் போய். அதனாலே நான் வீடியோவும் சரியாக போடுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் தான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் வீடர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு பெட்ரோல் பிடிக்குங்க. 3 லிட்ரு ஊற்றினா 1 ஏக்கரை அசால்ட்டாக ஓட்டும். இது பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் இப்படி தான் எடுக்கணும். ரிவேர்ஸ் எடுக்கிறது இது பின்னாடி அந்த காரு கலப்பை இருக்கிறதுனால ரிவேர்ஸ் எடுக்க சொல்ல கொஞ்சம் பார்த்து எடுக்கணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரிவேர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் மற்றபடிலாம் எப்படி அடித்து நவுத்துது பார்த்தீங்களா. புழுதி கலப்புது நல்லா. 3/4 அடி ஆழம் பேரும். எங்கள் அப்பா ஓட்ட சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னாவே. இதாங்க மினி டிராக்டரு. கரெக்டாக இந்த மார்ச் மாதம் வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆகுது நாங்கள் இந்த மினி டிராக்டர் வாங்கி. அது மட்டும் இல்லாமல் இந்த கைனி ஓட்டி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த கைனிக்கு ஓட்டுவார் எங்கள் அப்பா. கீழே பார்த்தீங்கன்னா இந்த கைனி எதுக்கு ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இது தீவன பூச்சி நடுறதுங்க. அதனால தான் எங்கள் அப்பா இந்த கைனியில் ஓட்டுறாரு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் சேருக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பார்க்கு இருக்குது எங்கள் கைனி ஓரமே தான். இதுதாங்க இந்த கைனிலாம் எங்கள் அப்பா தீவன பூச்சி நடுறதுக்கு காவாக்காரை ஓட்டுறாரு. நம்ம பார்த்திங்கன்னா இதே இந்த மாதிரி வேலை தாங்க பார்க்குறது வீட்டில். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைனியில் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா இருக்குதுங்க. நம்ம இடம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா. 3 ஏக்கராவிலையும் நாங்கள் மாட்டுக்கு தீவனம் நட்டுட்டு தீவனம் அப்புறம் ஜிஞ்சரா பில்லு சோள பில்லு இது தாங்க அறுத்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் 3-4 சின்ன கைனிங்க இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிறுகீரை அரைக்கீரை போண்டாக்கீரை புளிச்சக்கீரை இந்த மாதிரி கீரைலாம் விடுவோம். இது கிட்ட நான் ஜூம் பண்ணி எடுத்தது. கைனி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது காவாக்காரை ஓட்டாத கைனி. காவாக்காரை ஓட்டினது பார்த்தீங்கன்னா கரை ஓட்டினது சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கான வீடியோ பார்த்தா நம்ம எதாத்துன்னு வந்துருக்குறோம். எங்கள் அப்பா எப்படி ஓட்டுறாரு பாருங்கள். நான் கூட ஒரு 2 கரை ஓட்டினங்க சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எதாவது எடுத்துன்னு வந்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தீவனம்லாம் நல்லா ஓட்டி கரை ஓட்டி நட சொல்ல நான் வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. ஓகே, இன்றைக்கான வீடியோ பார்த்தா முடிந்தது.